இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில எந்த கட்சி ஆட்சிய பிடிக்கணும்னாலும் முதல்ல குடுக்குற ஒரு வாக்குறுதி, டாஸ்மாக் மூடப்படும். அதாவது 1983ல தமிழக முதல்வராக இருந்த எம்ஜிஆர், எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களால் உருவாக்கப்பட்டது தான் டாஸ்மார்க். அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷன். இன்னைக்கு வரையும் 6800க்கும் மேற்பட்ட கடைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. அண்ட் சக்சஸ்ஃபுல்லி கலெக்ஷனும் நல்லா தான் இருக்கு. அண்ட் டாஸ்மாக் தான் தமிழ்நாட்டோட ஒரு மிகப்பெரிய வருமான ஆதாரமாகவும் இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா, 2024ல மட்டும் 45,855 கோடியும், இந்த வருஷம் 48,344 கோடியும் வருமானம் ஈட்டியுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கு. அண்ட் டாஸ்மாக் கடைகள முழுமையா மூட முடியுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா முடியாது. பட் இருந்தாலும் ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. 2016, 17ல முதல்வரா இருந்த ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலா 500 டாஸ்மாக் கடைகளை மூடியுள்ளனர். அண்ட் டாஸ்மாக் கடைகள்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடியே மதுவிலக்கு சட்டம் முதல் முறையாக 1937ல் ராஜாஜியின் தலைமையில் அமல்படுத்தப்பட்டது. அதன் பிறகு 1971-74, 81-87, 90-91 காலங்களில் மதுவிலக்கு தளர்த்தப்பட்டது. அதாவது இந்த வீடியோ பத்திய உங்களோட கருத்த கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இது மாட்ட வீடியோ ரெகுலரா நீங்க பார்க்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன கிளிக் பண்ணிக்கங்க. பாய்.